என்னால யாரையுமே நம்ப முடியல. என் வாழ்க்கையில நான் எப்பவுமே ஒரு அவமானத்தையும், கஷ்டத்தையும், தோல்வியையும், நம்பிக்கை துரோகத்தையுமே தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு உறவுகள் மேல சுத்தமா நம்பிக்கையே இல்ல. அப்படின்னு நீங்க அடிக்கடி சொல்றீங்களா? அப்போ இந்த ஒரு விஷயத்த நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கான அந்த மனநிலை நிச்சயமா மாறும். நீங்க எப்பவுமே வந்து மத்தவர்கள் செய்த அந்த துரோகத்தையும், அவங்க உங்களுக்கு செய்த வந்து தகாத செயல்களையுமே நினைச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, அதத்தான் நீங்க உங்க வாழ்க்கைக்குள்ள திரும்ப திரும்ப ஈர்ப்பீங்க. சோ அத நிறுத்திட்டு, உங்களுக்கு யாரோ எப்பவோ செய்த ஒரு நன்மைய நீங்க நினைச்சு பார்க்கலாம். நீங்க வந்து அது ரொம்ப சின்ன விஷயமா கூட இருக்கலாம். பஸ்ல வந்து டிராவல் பண்ணும்போது, நீங்க வந்து ரொம்ப நேரம் கால் வலிக்கு நின்னுட்டு இருப்பீங்க. அத யாரோ ஒருத்தர் பார்த்துட்டே இருந்து அவர் இறங்கி போறதுக்கு முன்னாடி உங்கள மட்டும் கூப்பிட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். அதுக்கு நம்ம வந்து உதட்டளவுல அன்னைக்கு நன்றி சொல்லியிருக்கலாம். ஆனா மனம் வந்து உள்ளுக்குள்ள வந்து உருகி ஒரு நன்றி அவங்களுக்கு நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது நம்ம என்னைக்குமே யோசிச்சிருக்க மாட்டோம். இதுவுமே நமக்கு யாரோ ஒருத்தர் காட்டின ஒரு கருணை, ஒரு அன்பு தானே. என் வாழ்க்கையில யாரையுமே நம்ப முடியல அப்படின்னு வந்து யாரோ செய்த ஒரு கசப்பான ஒரு தப்பான விஷயத்துக்காக நம்ம இன்னைக்கு நம்மள கஷ்டப்படுத்திக்கிறத விட, முகம் தெரியாத ஒரு நபர் நமக்கு செஞ்ச அந்த சின்ன உதவிய மறுபடியும் ஒரு ரீகால் பண்ணி, அதுக்கு வந்து அவரோட முகம் நமக்கு மறந்து போயிருக்கலாம். ஆனா பிரபஞ்சம் அத வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கும். நீங்க பிரபஞ்சத்துக்கு கிட்ட கண்ண மூடி, "ஐ அம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூ" அப்படின்னு அந்த நபர நெனச்சு நீங்க சொல்லலாம். அல்லது உங்களையே நெனச்சு கூட நீங்க சொல்லுங்க. அந்த ஒரு உணர்வு உங்கள வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து மாத்தும். அந்த ஹீலிங் உங்களுக்கு அந்த வந்து 4 வார்த்தைகள் உங்களுக்கு கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஹீலிங் குடுக்கும். உங்களுடைய அந்த கசப்பான உணர்வுகள் நீங்க ஹீல் பண்ணா மட்டுமே, உங்களால பாசமான, அன்பான, நம்பிக்கை நிறைந்த உங்கள் மீது அதிக அன்பு செலுத்தக்கூடிய நபர்களையும், உறவுகளையும் ஈர்ப்பீங்க. சோ உங்களுக்கு நல்ல உறவு வேணும் அப்டின்னா, தொடர்ந்து நன்றி செலுத்துங்க.